நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த திருமணத்துக்குலாம் நம்ம போகும்பொழுது இந்த மெய்ப்பணம் எழுதுற வழக்கம் இருக்கு. அதாவது உதவி செய்வது, ஒரு கிஃப்ட் கொண்டு போவோம் இல்லையா? அதாவது அதிகமாய் இந்த பணத்தை தான் நம்ம என்ன செய்வாங்கனாக்கா உதவியாக கொடுப்போம். ஏன்னா நிறைய செலவு பண்ணி அந்த திருமண வீட்டார் கல்யாணம் ஏற்பாடு செய்திருப்பாங்க. நாம கொடுக்கின்ற சின்ன சின்ன உதவி அவங்களுக்கு ஒரு சின்ன உதவிக்கு உதவியாகி இருக்கும் அப்படின்னு நினைச்சு செய்வோம். இது பாத்தீங்கன்னா காலப்போக்குல வேற மாதிரி மாறிடுச்சு. அதாவது அவங்க ஒரு வீட்டாருக்கு எவ்வளவு செய்யறாங்களோ 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சோ திருமணம் இன்னொரு வீட்டுல நடக்குதுன்னா அவங்க எவ்வளவு செஞ்சாலும் அதை திருப்பி அப்படியே கொடுப்பது. அப்போ இது காலத்துல அப்படியே இருக்கின்ற ஒருத்தர் கொடுப்பதை திருப்பி அப்படியே கொடுப்பது, இது வேற. அப்போ இது தர்மமாகாது, உதவியாகாது. ஆனால் எது உதவியாகும்னா ஒருத்தருக்கு நம்ம செய்யும் போது கைமாறு கருதாமல் அவங்களால நமக்கு திருப்பி கொடுக்கவே முடியாது, திருப்பி கொடுக்க கூடாது, நம்ம யாருன்னே தெரியக்கூடாது, அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம செய்யணும். இது முடியுமா? இதுதான் தர்மம். தர்மம் தலை காக்கும் அப்படின்றவங்களாம் இதுதான். அப்போ இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய நேரம் நம்ம உதவி செய்யும் பொழுது 4 பேர் பார்க்கும் வண்ணமாய் நம்ம உதவி செய்யறோம். 4 பேருக்கு உதவி செய்வதை நம்ம தம்மட்டம் அடித்து சொல்லுகிறோம். இன்னொன்று செய்யற செல்ஃபி எடுப்போம். அப்போ அந்த சுயமின்னு சொல்றோம் இல்லையா, அந்த செல்ஃபி எடுத்து அதை என்ன பண்றோம், அதை எல்லாருக்கும் நம்ம காட்டுறோம். அப்போ உதவி செய்வது கூட எல்லோருக்கும் அதை சொல்லி கொண்டு அதை நம்ம சொல்லி அதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் பண்ணியாய் நம்ம அவர்களுக்கு தர்மம் செய்கிறோம். அது தர்மமாக வராது, தர்ம லிஸ்ட்ல அது வராது. அப்போ எப்படின்னா ஒரு வலது கைக்கு கொடுப்பது இடது கைக்கு கூட தெரியக்கூடாது. ஒரே உடலில் இருக்கின்ற அந்த அவயங்கள்ல கூட தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு என்ன செய்யணும்னா கொடுக்க வேண்டும். அப்படின்னா இது இறைவனுடைய திட்டம், விருப்பமாயிருக்குது, இயேசுவனுடைய விருப்பமாயிருக்குது. அப்ப நீங்க தர்மம் செய்யுங்கள். அப்போ கடவுளுடைய விருப்பம் என்னன்னா ஏழை எளியோர் உதவி செய்யுங்க, ஆனால் அவங்களால திருப்பி அதை கொடுக்க முடியாதவர்கள் உதவி செய்யுங்க. இன்னைக்கு நம்ம யாருக்கெல்லாம் உதவி செய்யறோம்? உண்மையிலேயே வசதி படைத்தோருக்கு அல்லது தேவையில் உள்ளவருக்கு உதவி செய்கிறோமா? அல்லது திருப்பி கொடுக்க முடியாத இருக்கின்ற சூழலிலே கடைநிலையிலே மிகவும் கஷ்டப்படுகின்ற எளியோருக்கு அதை திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்கு வேதனை விடுகின்ற அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் உதவி செய்கிறோமா? உண்மையிலே பசியா இருக்கிறவர்களுக்கு நாம் உணவு கொடுக்கிறோமா? ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுக்கிறோமா? இதெல்லாம் தான் ஆண்டவர் இயேசுவினுடைய பணிகளில மிக மிக முக்கியமான ஒரு திருப்பணியா இருந்தது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்ப இதையெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நாம் அவருக்கே செய்வதற்காக ஒரு அடையாளமா இருக்குது அல்லவா? அப்ப நாம் தர்மம் செய்வது, ஏழைகளுக்கு உதவுவது கடவுளுக்கு செய்வது போல. அப்ப நம்ம ஆண்டவருக்கு நம்ம உதவி செய்வதற்கு நம்ம ஏதுகரமாய் ஒரு வாய்ப்பை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ எல்லாம் அவருடையது இல்லையா? அவர் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்ம என்ன செய்வது, என்ன திருப்பி கொடுப்பது? ஒன்னும் கொடுக்க வேணாம். 4 பேர் நம்ம நன்மை செய்தாலே அது இறைவனுக்கு அந்த தர்மம் அது நம்மை காக்கும், இறைவனுக்கு அது சென்று சேரும். அப்ப நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம அர்ப்பணிப்போமா? ஏழை எளியவர்களுக்கு உதவிகளை செய்ய இந்த நாள் நமக்கு துணையா இருந்து காத்தரலட்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எளியோரை தாங்க எண்ணீர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பு இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.